உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் சிலம்பரசன் முதல் முறையாக இணைந்து நடித்த திரைப்படம் தக் லைஃப் திரைப்படம். இந்த திரைப்படம் நேற்று உலகெங்கிலும் இருக்கிற திரையரங்குகளில் வெளியானது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மணிரத்னமும் கமலஹாசனும் இணைந்திருக்காங்க இந்த திரைப்படத்தின் மூலமாக. இதனாலேயே இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்தது. ஏன்னா நாயகன் எந்த அளவுக்கு வெற்றின்றது அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு உருவாக்கியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிம்பு இந்த திரைப்படத்தில் இணைந்ததுனால அதிகமாக எதிர்பார்ப்பு இன்னும் எகிரியது. இந்த திரைப்படம் உலகெங்கிலும் இருக்கிற திரையரங்குகளில் சுமார் 2200க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்த திரைப்படம் வெளியாகியிருக்கு. இந்த திரைப்படம் தமிழகத்தில் இந்தியாவில் வெளியிடுவதற்கு முன்பே துபாய் மற்றும் அமெரிக்காவில் இந்த திரைப்படத்தை வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கமல் ஏற்படுத்திய சர்ச்சை காரணமாக கர்நாடகாவில் இந்த திரைப்படம் வெளியாகலை. இதனால் படக்குழுவினருக்கு 10லேருந்து 15 கோடி வரைக்கும் இழப்பு ஏற்படலாம்னு கூறப்படுது. பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் உருவாகிய திரைப்படம் நேற்று வெளியாகி இருக்கிற நிலையில் இந்த திரைப்படம் மோசமான விமர்சனங்களே கிடைத்திருக்குதுன்னு சொல்லலாம். இதற்கு காரணம் கேங்ஸ்டர் திரைப்படம். இந்த கேங்ஸ்டர் கோடி உருவாகிற இந்த திரைப்படம் வெளியாகி ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லைன்னே சொல்லலாம். ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை முழுமையாக பூர்த்தி செய்யாத நிலையில் கலவையான விமர்சனங்கள் 20 கோடி இந்த நிலையில் திரைப்படம் உலக அளவில் முதல் நாளில் செய்திருக்கிற வசூல்களும் திரையரங்குகளில் முதல் நாளில் அதன்படி இந்த திரைப்படம் 40 கோடி முதல் நாளில் வசூலித்திருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கு. இந்தியாவில் மட்டும் 19 கோடி வரைக்கும் வசூல் செய்திருப்பதாகவும் அதிலும் தமிழகத்தில் மட்டும் 16 கோடி வரைக்கும் முதல் நாளில் வசூல் செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. அதுபோக வெளிநாடுகளில் இந்த திரைப்படத்துக்கு ஏற்கனவே பெரும் எதிர்பார்ப்பு இருந்ததுனால முதல் நாளிலே இந்த திரைப்படம் அமோக வரவேற்பு கிடைத்தது. ஆனால் இந்த திரைப்படத்துக்கு மோசமான விமர்சனத்தை சந்தித்து வர்றதுனால வரும் நாட்களில் எப்படி இருக்குன்றதை பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். பொறுத்து இருந்து பார்க்கலாம் வரும் நாட்களில் இந்த திரைப்படம் எப்படி வசூல் செய்கிறதுன்றும். மேலும் இது மட்டும் தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா வீடியோ சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.